காலை நேரத்திலும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாகவும், அவருடைய பந்தியிலே பரிசுத்த கரங்களுடைய பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். நேரம் குறைவாக இருக்கிறது. மிக வேகமாக நாம் தியானிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசி. எல்லாம் திறந்துட்டீங்களா பைபிள்? முதல்ல பைபிள் எல்லாரும் திறந்துட்டீங்களா? நிறைய பேர் திறக்கல. திறந்தவர் வாசிச்சாரு இல்லையா? அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நியர் காரியங்களிலே தலையிட்டுக் கொண்டவராவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் முடிய நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க அனைவரும் இன்னொரு வசனத்தை வாசிக்க வேண்டும். 25ஆம் வசனம், லூக்கா 15:25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமயமாய் வருகிற போது கீத வார்த்தையையும் நடன கழிப்பையும் கேட்டு அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கன்றை அடுப்பித்தார் என்றார். அவன் தகவனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷங்காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கடந்த நாட்களாக சபையாக சில பேராக கூடி பேதுருவின் முதல் நிருபத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். 1 பேதுரு எழுதிய முதல் அதிகாரத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பேதுருவின் நிருபத்தை முழுவதும் தியானிக்க வேண்டும் என்கின்ற வேத ஆராய்ச்சியை ஒவ்வொரு புதன்கிழமை மாலை நாங்கள் 7 மணி அளவிலே இந்த இடத்தில் கூடி வருகிறோம். அதை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சிந்தனையை இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இது ஏதோ தவறு செய்து சிறைச்சாலைகளுக்கு சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு பேதுரு இந்த வார்த்தைகளை எழுதவில்லை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனையாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பேதுரு சிறைச்சாலையிலே உள்ளவர்களை குறித்து எழுதவில்லை, தவறு செய்தவர்களை குறித்து எழுதவில்லை, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக இந்த நிருபம் எழுதப்படவில்லை. இந்த நிருபமானது யாருக்கு எழுதப்பட்டது என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு, மறுபடியும் பிறந்தவர்களுக்கு, அழிவில்ல வித்தாகிய ஜீவ வசனத்தினாலே ஜனிக்கப்பட்டவர்களுக்கு, ஜீவனுள்ள கற்கள் என்று யாரை பார்த்து சொன்னாரோ அந்த ஜனங்களுக்கு, ஆசாரிய ஆளுநர் கூட்டமாய் நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை இது. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை! கொலைபாதகனையாவது, திருடனாவது நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே கொலைகாரர்களாக,
திருடர்களாக, மற்றவர்களுடைய காரியத்தில் தலையிடுவர்களாக இருக்கிறார்கள் என்பது பேரொரு உணர்ந்து அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறார். யார் அந்த கொலைகாரன்? 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், தம் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். தம் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு சகோதரனை ஏன் பகைக்க வேண்டும்? சகோதரனிடத்தில் என்ன இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், ஒரே குடும்பங்களாய் இருக்கிறோம், ஒன்றாய் கூடி இருக்கிறோம். யோவான் எழுதும் போதும் அதைதான் சொல்லுகிறார். சகோதரனை வெறுக்கிறவன், தன் உடன் இருக்கக்கூடிய சகோதரனை குறித்து தவறாய் பேசுகிறவன், தன்னுடைய சகோதரனை குறித்து வெளியே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர்தாமே 10 கற்பனைகளை கொடுத்தார் நமக்கு. 10 கற்பனைகளில் ஒன்று கொலை செய்யா இருப்பாயாக. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 21ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் அப்புறம் போதும். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வேஸ்ட் பிரதர், இவன் வீணன் என்று சொல்லுகிறவன், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சபையாய் கூடி வருகிற சகோதர சகோதரிகளுக்குள்ளே நீ கொலைபாதகனாய் இருக்க வேண்டாம். ஆண்டவர் நீ 10 கற்பனைகளை கொடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக என்றால், ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒருவரை கொலை செய்தால் அதை கொலை செய்வதாக என்று நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதனுடைய வேரை பிடுங்குகிறார். எங்கே விதை விதைக்கிறாயோ அந்த விதையிலிருந்தே ஆரம்பிக்கிறார். ஒருவன் கர்த்தர் சகோதரனை கோபித்துக் கொண்டால் அல்லது சகோதரனை பழி சுமத்தினால் நீ கொலைபாதகன் என்று அவர் உடனே தீர்ப்பு கொடுத்து விடுகிறார். அதற்குரிய ரீதியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய நிலைமை என்ன என்பதை இன்னொன்று பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆயிற்று 10 கற்பனைகளே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது இருவரால் செய்யப்படுகிறது, ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உன் இருதயத்திலே எண்ணம் தோன்றும் பொழுது, அந்த விதை முளைக்கும் பொழுது, அந்த வேர் கசப்பான வேர் முளைக்கும் பொழுது ஆண்டவர் திருப்பு கொடுத்துறாரு, நீ விபச்சாரக்காரன் என்று. சகோதரனை நீ பாதகம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொலைகாரன் என்று. இதைதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே இருக்க வேண்டாம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது எனக்கு மட்டும் ஊற்றப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அனைவரும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். பெற்றிருந்த போதிலும் நமக்குள்ளே கசப்பு இருக்கும் என்றால், நமக்குள்ளே பொறாமை இருக்கும் என்றால், நமக்குள்ளே மற்ற சகோதரனை குறித்து ஒரு தாழ்வான மனப்பான்மை இருக்கும் என்றால், பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்குள் அது இருக்க வேண்டாம். ஏனென்றால் சபையானது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதங்களாக இருக்கிறோம். அனைவரும் ஒரே ஜெராக்ஸ் காப்பியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. நான் வேற்றுமொழிக்காரன் அல்லது என்னுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கலாம்,
இவருடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கலாம், இவர்களுடைய தாளந்துகள் வேறு விதமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே பல விதங்களாக இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் சபையாக ஒன்றாக சேர்த்து ஓரிடத்தில் வைத்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசங்களாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் சபையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வெவ்வேறு காரணங்கள் எதிர்கொடுத்திருக்கிறார். சபையானது பக்தி விருத்தியிலே வளர வேண்டும். வெவ்வேறு காரியங்களை வேலைகளை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால் சபையானது பக்தி விருத்தியிலே வளர வேண்டும். ட்வின்ஸாக பிறக்கிறார்கள். ஒரே தாயிலே ஒரு தாய்க்கு ஒரே நேரத்திலே 2 பிள்ளைகள் ட்வின்ஸ் பிள்ளைகள் பிறந்தாலும் வளர வளர அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு எண்ணங்களும் எல்லாமே வித்தியாசங்களாக மாறிவிடும் பொழுது பலவிதமான இடத்திலிருந்து வந்து கூடியிருக்கக்கூடிய நமக்குள்ளே சபைக்குள்ளே பலவிதமான காரியங்கள் நடைபெறலாம் செய்யும். ஆனால் அது எல்லாமே சபையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, சபையின் வளர்ச்சிக்கு நாம் அது காரணமா இருக்கணும், அல்லது சபையில் பிரிவினைக்கு காரணமா இருக்கும். 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் சபைக்குள்ள நடக்கும். சரீரம் பிரிவினைக்குள்ளே போகாதபடிக்கு உதாரணம் சொல்லுகிறேன். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. இந்த மார்க்கை என்னுடன் அழைத்து போகலாமா வேண்டாமா? பவுல் சொல்லுகிறார் வேண்டாம் என்று, பர்னபா சொல்லுகிறார் வேண்டும் என்று. இருவரும் ஆவிக்குரிய ரீதியாக விவாதங்கள் நடந்தது, பிரிந்தார்கள். ஆனால் பிரிந்ததினால் சபை வளர்ந்தது. பிரிந்ததினாலே சபை வளர்ந்தது. இன்று மார்க்கு சுவிசேஷம் என்ற ஒரு புத்தகம் இந்த வேதத்தில் எடுக்க காரணம் அன்றைய இடத்திலே பர்னபா மார்க்கை ஆதரித்ததனாலே. பவுல் அவர் வேறாக ஊழியம் செய்து சபைகளை கற்றுக்கொண்டார். பிரிவினை வந்ததனாலே அந்த இடத்தில் சபை வளர்ந்தது. விவாதங்கள் வந்ததனாலே சபை வளர்ந்தது. விவாதங்கள் வந்ததனாலே ஊழியம் நின்று போய்விடக்கூடாது எந்த காரணத்தினாலும். பவுலுக்கும் பேதுருவுக்கும் ஒரு பிரச்சனை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே முகமுகமாய் சந்திக்கிறார்கள். முகமுகமாய் இருவரும் விவாதிக்கிறார்கள். என்ன பிரச்சனை? நீ விருத்த சேவனம் உள்ளவர்களுக்கு பயந்து, யூதருக்கு பயந்து, அந்நியரோடு உட்கார்ந்து சாப்பிடாமல் நீ போய்விட்டாய் என்பது பேதுருவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை. முகமுகமாய் விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஊழியத்திலே ஒரு நாளும் தோய்வு வந்தது இல்லை. பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், பவுலோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய விவாதங்கள்னாலே நாம் சரி செய்ய முடியாமல் போனால் ஊழியம் தோய்வு ஏற்பட்டுவிடும். ஊழியம் தேவை ஏற்படும் பொழுது சபை பலவீனமாகிவிடும். விவாதங்கள் வருவது சரிதான், விவாதத்தினாலே ஊழியம் வளர வேண்டும் என்று பிரிவினை வந்துவிட்டு சபைக்குள்ளே ஊழியங்கள் நின்றுவிடக் கூடாது என்பது பேதுருவனுடைய மனப்பான்மை. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கொலைபாதகனாக இருக்க வேண்டாம், நீங்க இருக்கக்கூடாது. நீங்கள் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஜீவனுள்ள கற்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் கொலைபாதகனாக திருடனாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். அவர் மகத்துவம் உள்ளவர். என்னுடைய மகத்துவத்திற்கு முன்னாடி நீ ஏமாத்திரம் என்று ஒருவரையும் அவரை புறக்கணிக்கல, ஒருவரையும் அவர் தள்ளிவிடவில்லை. யோசித்து பாருங்க, மகத்துவம் உள்ள தேவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அதனால் மற்ற சகோதரனை புறக்கணித்தால் சரீரமாகிய சபையிலிருந்து ஒரு அவயவத்தை நான் புறக்கணிப்பது போல இருக்கும். யோபு சொல்லுகிறார், தேவன் மகத்துவம் உள்ளவர், ஆனால் அவர் ஒருவரையோ புறக்கணிக்க மாட்டார். ஞானம், அறிவு, இப்படிப்பட்ட எல்லா பலமுள்ள ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இவ்வளவு வளம் இருக்கு, இவ்வளவு மகத்துவம் இருக்கு, சர்வ சிருஷ்டிக்கு நான் தான் எஜமானன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன், ஆனால் நான் ஒருவரையும் புறக்கணிக்கிறதில்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷத்துக்கு வந்து விடலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம் இல்லையா? அங்கே 3 உவமைகள் சொல்லப்பட்டது. 3 விதமான உவமைகள் சொல்லப்பட்டது. முதல் உவமை காணாமல் போன ஆடு, 2ஆம் உவமை காணாமல் போன வெள்ளிக்காசு, 3ஆவது உவமை ஒரு குமாரன் இல்ல 2 குமாரன் தவறிட்டாங்க. 2 குமாரர்களும் தவறிவிட்டார்கள். முதல்
காணாமல் போனது ஆடு, இரண்டாவது காணாமல் போனது வெள்ளிக்காசு, மூன்றாவது காணாமல் போனது மூத்த குமாரன், நான்காவதாக காணாமல் போனது இளைய குமாரன். ஒன்று நடந்தது வனாந்தரத்திலே, மூன்று நடந்தது வீட்டுக்குள்ளே. லூக்கா எழுதிய 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்கள். ஆடு காணாமல் போனது வனாந்தரத்திலே, வெள்ளிக்காசும் 2 பிள்ளைகளும் காணாமல் போனது வீட்டில் இருந்தது. அப்போ வெளியே காணாமல் போகிறதை காட்டிலும் தேவனுடைய வீட்டிலிருந்து காணாமல் போவது அதிகமா இருக்கு. அந்த ஊமைகளை நீங்க தியானித்து பார்த்தீர்கள் என்றால், வனாந்தரத்தில் ஒன்று காணாமல் போனது, ஆனால் வீட்டுக்குள்ளே 3 காணாமல் போயிட்டு. ஒன்னு வெள்ளிக்காசு, மூத்த குமாரன், இளைய குமாரன். தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். விழுந்து போனவர்களையோ, காணாம போனவர்களையோ, அல்லது அழிந்து போகிறவர்களையோ நாம் தேடி போகிறோமா? அவர்களை திரும்பவும் கொண்டு வருகிறோமா? ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு கரத்திலே, நம் சபையிலே நம்முடன் இருந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவேளை வரவில்லை, பல நாட்களாக வரவில்லை, ஏன் வரவில்லை, எதிர்க்க வரவில்லை, காணாமல் போற ஆட்டை தேடுகிறோமா? வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லுகிறேன். வீட்டுக்குள்ளே. ஆனால் நாம் இந்த ஒரு கதையை எடுத்து, காணாமல் போன குமாரன் இளைய குமாரன் கதை எடுத்து சுவிசேஷ பிரசங்கங்களில் எடுத்து திருக்கலிலே பிரசங்கிப்பதும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதுமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே காணாமல் போனது 2 குமாரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். 2 குமாரர்கள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு தலைவாய் வருகிற போது ஈர வாத்தியத்தையும் நடன நடிப்பையும் கேட்டு போதும். இங்க ஒரு குமாரனை பார்க்கிறோம். அவன் வீட்டுக்குள்ளே தகப்பன் கூட இருக்கக்கூடிய குமாரன். அவன் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது வந்தான். வந்தவனுக்கு என்ன இல்லை என்றால், வீட்டுக்குள்ள போக மனது இல்லாமல் இருந்த 28ஆம் வசனத்தில் இருக்கு நினைக்கிறேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். வெளியே நின்று இருக்கான். அவனும் காணாம போனவன் தானே. வீட்டிலிருந்து காணாம போறான். வீட்டிலிருந்து காணாம போறான். என்ன காரணம்? அவன் மனதில் ஒரு வேர் ஒன்று திறந்திருக்கிறது. நான் என்ன அந்த வேர் என்றால், போனவன் வரமாட்டான்னு நினைச்சேன், திருப்பியும் வந்துட்டான். போனவன் வரமாட்டான், இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா திரும்பவும் வந்துட்டான். எதுக்கு? ஒருவேளை சொத்துக்கு போட்டியாக ஒருவன் வந்து விட்டான். இனி நான் தான் எல்லாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. என் தகப்பனார் எப்பொழுது சாவான்? தம்பியும் காணாம போயிட்டான், தகப்பனும் கொஞ்ச காலத்துல போயிடுவாரு. அப்ப நான் தான் இது அனைத்துக்கும் தலைவனாக இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் காணாமல் போனவன் வந்து விட்டான். தகப்பனார் சந்தோஷத்தை இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா இருப்பார் போல இருக்கு. அவனுக்கு வீட்டுக்குள்ள போக மனதில்ல. என்ன இருந்தது அவனுக்குள்ள? என்ன இருந்தது? கோபம் இருந்தது. கோபமடைந்து என்று பார்க்கிறோம் 28ஆம் வசனத்துல. கோபமடைந்து வீட்டுக்குள்ள போய் கேட்டிருக்கணும் தகப்பனார், என்ன நடக்குது இங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போய் கேட்டிருக்கணும்? வீட்டுக்குள்ள போய் கேட்டிருக்கணும். ஆனால் அவன் வீட்டுக்குள்ள போகவில்லை. ஒரு வேலைக்காரனை வராரு, ஒரு வேலைக்காரனை வெளியே கூப்பிடுறாரு. வெளியே கூப்பிட்டு கேட்கிறாரு, வீட்டுல என்ன நடக்குது, என்ன நடக்குது? அப்ப இவர் எங்க நிக்கிறாரு? வீட்டுக்கு வெளியே தெருவில் நிற்கிறாரு. வீட்டில் இருந்த குமாரன் வீட்டுக்கு வெளியே தெருவிலே நின்று கொண்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தகப்பனார் இடத்துல போய் வேலைக்காரன் சொல்லி இருப்பாங்க, ஐயா நீங்க ஒரே இங்க சந்தோஷமா பாட்டு பாடி நடனம் ஆடி இந்த இடத்துல நீங்க சந்தோஷத்துல இருக்கீங்க, வெளியே வந்து பாருங்க ஐயா, வெளியே மூத்த மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க ஐயா. அவன் கத்துற கத்துக்கு ஊரே கூடிட்டாங்க ஐயா. நம்ம குடும்பத்தை பத்தி பேச எல்லா ஊரும் கூட்டிட்டாங்க. உள்ள நான் கூப்பிட்டாலும் வரல. அவன் நான் உள்ள எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா ஐயா, வரவே இல்லையா. உடனே தகப்பனார் வெளியே வருகிறார். வெளியே வந்தவர் அவனுடன் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான்,
இதோ உன் குமாரன். எங்கே? 29ஆம் வசனம். இதோ இதோ என்கின்ற வார்த்தைக்கு பாருங்க. இதவாறு நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம மொழியில சொன்னான் இதவாறு இல்ல. ஒருவேளை தகப்பனார் தப்பு பண்ணா பசங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை இல்ல, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை. அதே தாய் தகப்பன்கிட்ட உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. யார்? வீட்டுல இருக்கிற பசங்க பேசுற வார்த்தை அது. இதோ என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே அது ஒரு கடினமான வார்த்தை. அது ஒரு கடினமான வார்த்தை. அவர் சொல்றாரு, இதோ இரு, இதவாறு முதல்ல நான் சொல்றதை கேளு. எங்க? தெருவுக்கு வெளியே நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணையை பாருங்கள். தெருவுக்கு வெளியே நடக்கக்கூடியது, வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை, ஒருவரோட ஒருவர் பேசி சரி செய்து கொள்ள வேண்டியது தெருவில் வைத்து விட்டான். என்ன நடக்க போகிறது? தன் சகோதரன், யாரெல்லாம் சகோதரன் சொன்னாங்க? அப்பா சொல்றாரு 27ஆம் வசனமா? ஆமா, 27ஆம் வசனத்துல வேலைக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சகோதரன் வந்தா, உன் தம்பி வந்திருக்காம்பா. அப்பா சொல்றாரு 32ஆம் வசனத்துல, உன் சகோதரனாகிய இவனோ உன் தம்பிப்பா, உன் சகோதரன்பா, நீங்க ஒரே குடும்பத்துல இருந்தவங்கப்பா, ஒரே கூரையின் கீழ் ஆராதிச்சவங்கப்பா. ஆனா அந்த மூத்த குமாரன் சொல்லுகிற வார்த்தை பாரு, 29ஆம் வசனம். 29ஆம் வசனம் வாசிங்க. முப்பதாம் வசனம் நினைக்கிறேன். 30. யாருடைய குமாரன்? உன் பையன் வந்திருக்கான். அது வரலாம். வேலைக்காரன் என்ன சொன்னான்? உன் சகோதரன். தகப்பன என்ன சொல்றாரு? உன் சகோதரன் தான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், அந்த கசப்பு எதை காண்பிக்கிறது என்றால், உன்னுடைய குமாரன் வந்திருக்கான், உன்னுடைய குமாரன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதனை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து பேசணும். தன்னுடைய சகோதரனையே தகப்பனார் இடத்தில் சொல்லுகிறாரு, உன் குமாரன் தான் வந்திருக்கான், எனக்கு சகோதரன் இல்லை, அவன் போயிட்டான் நான் நினைச்சிட்டேன். அதாவது இருதயத்திலே அவன் வைத்திருக்கக்கூடிய கசப்பெல்லாம் ஒரு நாள் இப்போ வெளியே கொட்ட ஆரம்பித்து விட்டான். இவன் எங்கிருந்தான் என்றால் வீட்டுக்குள்ளே இருந்தவன், கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொன்னவன். நான் உம்முடனே இருந்த 30ஆம் வசனத்துல 29ல இதோ இத்தனை வருஷங்களுமாய் நான் ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தேன். இப்படி இருந்தவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? கற்பனை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவன் இருதயத்துக்குள்ள அவ்வளவு கசப்பு இருக்கு தன் சகோதரனை. மூத்த குமாரன் அவன் ஆவிக்குரிய ரீதியாக தவறிவிட்டான். இளைய குமாரன் மாம்சக்குரிய ரீதியாக தவறிவிட்டான். மாம்சக்குரிய ரீதியாக தவறவிட்டவனை சரி செய்வது சுலபம், திரும்பவும் அவனை சரி செய்வது சுலபம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர்களை சரி செய்வது மிகவும் கடினம். எங்களுக்கும் கற்பனைகள் தெரியும், எங்களுக்கும் சகவாசம் தெரியும், நீங்கள் எனக்கு போதிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், 2 கொரிந்தியர் இல்ல பிரதர், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், மாம்சத்திலும் மாம்ச ரீதியாக இளைய குமாரன், ஆவிக்குரிய ரீதியாக மூத்த குமாரன், இருவருக்குள்ளே அசுசியும். ஆனா இங்க பவுல் சொல்லும் பொழுது சொல்றார், நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமானவர்களை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடுவோம். சரீர பிரகாரமாய் செய்தவனை சரி செய்யலாம், ஆவிக்குரிய ரீதியாக
சபைக்குள்ளே என்ன சொல்லுவது என்றால் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வருவார்கள். ஜப கூட்டத்துக்கு வருவாங்க, சுவிசேஷ கூட்டத்துக்கு வருவாங்க, உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க, அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா வெறுப்பு, கசப்பு, பொறாமை இல்லையா, இது எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஊழியத்தின் பேர்ல அங்க வருவாங்க. ஒரு நாள் அவர்களுடைய நேரம் வரும்போது இந்த மூத்த குமாரனை போல எல்லாவற்றையும் வெளியே தள்ளிடுவார்கள். ஆண்டவர் நாம் செய்ததையும் பார்க்கிறார், நாம் எதற்காக அதை செய்கிறோம் என்பதையும் பார்க்கிறார். ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். ஆனால் அந்த காரியத்தை செய்யும் போது நம் இருதயத்தில் என்ன வைத்துக் கொண்டு செய்கிறோம் என்பதையும் பார்க்கிறார். உன் குமாரன் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை. உன் பையன் வந்திருக்கான் பாரு. நண்பர்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? 30ஆம் வசனம் 15-30 நண்பர்களை பார்த்து சொல்ல, நண்பர்களை குறித்து பேசும்போது 30ஆம் வசனமா இல்லை, 29ஆம் வசனம் 29மா? என் சிநேகிதர்கள், சிநேகிதர் யாரா? என் சிநேகிதர்கள். இவனோ உன்னுடைய குமாரன், சிநேகிதர்களோ என்னுடையவர்கள். வேலை சிநேகிதர்கள் நமக்கு எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இருக்கிறார்கள்? வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வசனத்தை தியானிக்கிறவர்களோட நாம் சிநேகம் பண்றோமா, அல்லது மாம்ச ரீதியாக உலகத்திற்குரிய சிநேகிதர்களோட இருக்கிறோமா? அவர் கேட்கக்கூடியது என்ன என்றால் 29ஆம் வசனத்துல, என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு, ஏன் ஆட்டுக்குட்டி கேட்கிறாரு? வேற எதுவும் கேட்கலையே. ஆட்டுக்குட்டி தற்காலிகமானது. ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தா கொண்டு போய் விற்று பணமாக்கி அதை செலவழித்து இல்லையா, செலவழித்து 2 நாள் சந்தோஷமா இருந்து களியாட்டங்கள்லாம் முடிச்சிருக்கலாம். அவர் தற்காலிகமான கல்யாணத்திற்காக அவர் கேட்கிறார், அவன் உன் குமாரன், ஆனால் என் சிநேகிதர்கள், அவர்களோடு நான் இணைந்து சந்தோஷமா இருக்க எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் நீ தரவில்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொருத்தரா வந்து கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன். நம்ம சிநேகிதர்கள், வெளியே இருக்கக்கூடிய சிநேகிதர்கள் களியாட்ட சிநேகிதர்களா அல்லது ஆவிக்குரிய சிநேகிதர்களா? 119ஆம் சங்கீதம் 63ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு நான் தோழன். பாசிங்க. நான் யாருடைய ஃப்ரெண்டு, யாருடைய தோழன்னா, யாருடைய சிநேகிதன் என்றால் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் தோழன். இப்போ மூத்த குமாரன் வீட்டுக்குள்ள இருக்கிறார், தகப்பனாருடைய பராமரிப்பில் இருக்கிறார், ஒரே கூரையின் கீழாக இருக்கிறார்கள். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம் என்றால், களியாட்டம் சந்தோஷம் இருக்கக்கூடியவர்களோட வெளியே சிநேகம் வைத்திருக்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் எனக்கு தோழனாய் இருப்பான். இப்ப தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே வராரு, தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே வராரு, அவருடைய துக்கம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எப்பா சத்தம் போடாதப்பா, சுத்தில எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வா, எனக்கு இங்கே பதில் சொல்லு. இவர்கள் சத்தம் போட போட என்ன நடக்கும்? சுத்தில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்து விடுவார்கள். வருவாங்களா வரமாட்டாங்களா? நம்ம வீட்டு சுத்திலையும் இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கோம், ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கோம்னு என்ன பண்ணுவாங்க? சுத்தியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் அவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாருங்க, 30ஆம் வசனம். போதும். எப்படி அந்த ஆட்சி அழிஞ்சுதான்? ஆட்சி எப்படி அழிஞ்சது? இது நீங்க 10ஆம் வசனம் நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரம் இல்ல 10ஆம் வசனம் இல்ல, 13ஆம் வசனம். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்கின்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்துல ப்ராடிகல் இருக்கு. ப்ராடிகல்ன்றது பொருள் ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டான்.
తెలుగులో துர்வியாபாரமும், அதாவது ஒரிஜினல் வேர்டு அங்க எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, இவன் கொண்டு போய் ஒரு வியாபாரத்துல போட்டான். அந்த வியாபாரத்தில் உள்ள சிநேகிதர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவனை ஏமாத்திட்டாங்க. இப்ப ஒரு ரியல் எஸ்டேட் செய்யறாங்க, பணத்தை கொண்டு போய் போட்டா பணத்தை எடுக்க முடியல. தான் செய்யக்கூடிய தொழிலே ஒரு தவறான அனுபவம் இல்லாத ஆட்களுடன் சேர்ந்து தொழில் செய்து அவன் அதனால் இருந்து விட்டான். తెలుగులో చాలా మంచి వార్త అది, துர்வியாபாரம். இங்க தமிழ்லயும் ஆங்கிலத்தை பாடிகள் ஊதாரித்தனமாக, அதாவது கணக்கில்லாம செலவு பண்ணிட்டார் அந்த வியாபாரத்துல. அதனால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல மூத்தகுமாரன் சொல்லுகிறான், வேசிகளோடு செலவழித்து வந்தவன் என்று. நம்ம இருதயத்துக்குள்ளே மற்றவர்களை குறித்து சில கற்பனைகள் இருக்கும் இல்லையா? இந்த சகோதரன் என்றால் இப்படித்தான், இந்த சகோதரர் என்றால் இப்படித்தான் என்று நாம் பார்க்காததை கற்பனைகளாக வைத்துக் கொள்வோம். இதைதான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், வேசிகளே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். ஆனால் இங்க 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சொல்லுவேன், மன்னிக்கணும், 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்றால், துன்மார்க்கரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணினான். அந்த வியாபாரம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அங்க காப்பாற்ற ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. எல்லாரும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். இவன் இப்பொழுது என்ன செய்வது என்றே அறியாமல் தான் வளர்ந்து விடலாம் என்ற ஆசையோடு போனான். என் தகப்பனாரை விட நான் அதிகமாய் வியாபாரத்துல சம்பாதிக்கணும், அதிகமாய் சம்பாதித்து நல்ல பெயர் எடுக்கின்ற எண்ணத்தோட போனவன் தான். ஆனால் துன்மார்க்க சிநேகிதர்களோட சேர்ந்தான். எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். ஆனால் அவன் திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது இந்த மூத்த குமாரன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, உன்னுடைய ஆஸ்தியை இவன் அழித்து போட்டான். எப்படி அழித்து போட்டான்? அந்த பேசிகளோடு அழித்து போட்டான். சில பேர் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது நாம் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்ததையே சில வார்த்தைகளை பயன்படுத்தும். அது எவ்வளவு ஒரு பயங்கரமானது. தன் சகோதரனை துரோகி என்று சொல்லக்கூடியவன் கொலகாரனா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கோபம் வந்த உடனே என்ன பேசுறான்னு தெரியல, என்ன செய்யறான்னு தெரியல. தகப்பனார் மேல தன்னுடைய கோபத்தை முழுவதும் காட்டுறாரு. நீ இத்தனை நாள் துக்கமா இருந்த, நான் உன்னை பல நாள், ஒரு நாளாவது ஆட்டை அடித்து சமைத்தாயா? ஏன் சமைக்கவில்லை? என் குமார் ஆயிட்டான். சில வீடுகள்ல போன பிள்ளைங்க வீட்டுக்கு வர்ற வரலாம், தாய்மார்களும் சாப்பிட மாட்டாங்க, தகப்பனாரும் சாப்பிட மாட்டாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வரல, இன்னும் ராத்திரி 10 மணி ஆச்சு, நீ படுத்து தூங்குமா? இல்ல அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ராத்திரி 12 ஆகும், 1 மணி ஆகும். சில நேரத்துல பிள்ளைங்க வரலன்னா காலை வரல கூட தாய்மார்கள் சாப்பிடாமல் இருப்பார்கள். ஒருவேளை தன் மேஜையிலே அவர் போஜனத்துக்கு அமரும் பொழுது மூத்த குமாரன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், நான் இருக்கிறேன், என் இளைய குமாரன் காணும். எனக்கு புசிக்க முடியல, என்னுடைய குமாரன் என்ன வாரான்னு தெரியல, அவன் கேட்டதெல்லாம் நான் கொடுத்து விட்டேன், வியாபாரம் பண்ண போனவன் இன்னும் காணும். இப்படிப்பட்ட துக்கத்தோட தகப்பன் இருந்திருப்பார். ஒருவேளை மூத்த குமாரன் சொல்லுவார், நீ பல நாள துக்கமோட இருந்த, நான் சொல்லும் போது ஒரு நாளாவது சாப்பிட்டியா? இப்ப மட்டும் பசி வந்துருச்சா உனக்கு? இப்ப மட்டும் ஆட்டை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு உனக்கு பசி வந்துருச்சா என்று தெருவில் நின்று அவன் கத்த ஆரம்பிக்கிறான். 20ஆம் வசனம் வாசிங்க, 15, 20. ஏன் அவன் தூரத்துல இருக்கும்போது தகப்பன் காண்பான். வாசிங்க, கண்டினியூ. ஓடி எப்படிப்பட்ட நிலைமையில என் குமாரன் வரான் என்றால், அவன் துர்நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை, அழுக்கான வஸ்திரங்கள். என் குமாரனை இந்த அலங்கோலத்தை யாராவது பார்த்து விடுவார்களோ என்பதற்காக அதை மூடி மறைத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து உடனே அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி அவனை ஒரு ராஜகுமாரனை போல செய்து தன்னுடைய குமாரன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தகப்பனார் நினைக்கிறார். ஆனால் மூத்த குமாரன் சகோதரன் என்ன செய்கிறான் என்றால், தெருவில் என்று எல்லாவற்றையும் படம் வைத்து ஜனங்களுக்கு காட்டுகிறான். அவன் வேசிகளோட போயிட்டு வந்தவனுக்கு பாட்டி வைக்கிறார், விருந்து வைத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு வந்தவன், என் தகப்பனார பேர் கெடுத்துட்டு வந்தவங்களோட எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்னு வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். மூத்த குமாரன் வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு தகப்பன், மகனே
நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னை இடையிதான் என்னுடன் இருக்கிறாய். எந்த வேதனையில சொல்லியிருப்பார் தெரியுமா? ஒரே தட்டுல சாப்பிட்றோம், ஒரே கட்டில படுத்துட்டு இருக்கோம், ஒரே கூரைக்குள்ள இருக்கிறோம். நான் இத்தனை நாள் உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கசப்பை என்னால பார்க்கல. நீ இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு தான் எனக்கு கூட என்னோட இந்த வீட்டுல வாசம் பண்ணியா? இது எல்லாம் உன்னுடைய தானப்பா, எந்த ஆஸ்தி எல்லாம் உன்னுடைய தானப்பா. அவனுக்கு உண்டானதை ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேனே, அவன் வந்ததற்காக சந்தோஷப்படுகிறேன், அது மட்டும்தானே செய்யறேன் நான். ஏன் உனக்கு எந்த கோபம்? உன்னுடைய இருதயத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ஒரே பந்தியில பங்கெடுத்து ஒரே கர்த்தரை ஆராதித்து, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு கசப்பும் வெறுப்பும் வைத்து கொண்டு கர்த்தருடைய வீட்டிலே இருந்து தவறி போன மூத்த குமாரன். இந்த கதையிலுடன் முடிகிறது. எப்படி முடிகிறது என்றால், அவன் வெளியவே நின்று விட்டான். உள்ள வந்ததாக இந்த இடத்தில் எழுதப்படவே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு, கணக்கு கேட்பாரு, உன்னுடன் ஆராதித்துக் கொண்டு வந்த இந்த சகோதரன் காணாமல் போய்விட்டாரு, என்ன வேணாம்? காயின் சொல்றபடி நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்லுவோமா? இந்த சகோதரன் உனக்கு கூட இருந்தாரு, இப்போ வரல, அது என்னவாக இருக்கலாம்? நீ போய் பார்த்தியா? நீ பேசுனியா? திரும்பவும் அவர் ரீஸ்டோர், அதாவது சரி பண்ண கொண்டு வந்து சேர்க்க முயற்சி எடுத்தியா என்று ஆண்டவர் கேட்பார் என்றால், நம்முடைய பதில் என்ன? ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவோம்? இந்த கதை முடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உடனே முடித்து விட்டார். மூத்த குமாரன் உள்ள வந்தாரா இல்லையா தெரியும். ஆனால் மாம்ச ரீதியாக தவறி போன இளைய குமாரன் வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். நான் ஆவிக்குரிய ரீதியாக உன்னுடன் இருக்கிறேன், கற்பனைகளை கை கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய மூத்த குமாரன் இன்றைய தினத்துல வீட்டிற்கு வெளியே காணப்படுகிறார். அவன் திரும்பவும் வந்தானா இல்லை என்று வேதத்துல எங்கேயுமா எழுதப்படல. யோபின் புத்தகத்துல வாசித்தபடி யோபு சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். யோபு என்ன சொன்னார்னா, தேவன் மகத்துவம் உள்ளவர், ஆனால் அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். மகத்துவம் உள்ள தேவனை புறக்கணிக்க மாட்டார் என்றால் புறக்கணிக்க நாம் யார்? சகோதரனை புறக்கணிக்க நாம் யார்? சகோதரனை தள்ளிவிட நாம் யார்? சகோதரனை துரோகி என்று சொன்னார் நீ ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட, வீணன் என்று சொல்லக்கூடாது. உடனே ஆண்டவர் நியாயம் இருக்கிறார், நீ கொலைவாதம். மத்திய 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிச்சோம். நீ கொலைவாதம், சகோதரனை வீணன் என்று சொன்னால் கொலைவாதகன். இதுதான் பேதுரு சொல்றாரு, உங்களில் ஒருவனானது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைவாதகன் ஆவது, திருடனாயாவது, கொல்லாமை செய்வனாவது, தேவையெல்லாம் மற்றவர்களுக்கு குடும்ப காரியத்துல தலையிடுறது இருக்கக்கூடாது. அப்படியாக இருப்போம் என்றால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரனுக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். மூத்த குமாரன் எல்லாவற்றையும் பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியும்படியாக காண்பிக்கிறான். இந்த குடும்பத்துல இதுதான் நடக்கு, இந்த மனுஷன் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான், அவன் வேசிகளோட போயிட்டு வந்தான். ஆனால் தகப்பனாரோ தன்னுடைய குமாரனுடைய இருதயத்தை பார்த்தார். என்னுடன் இருந்தாய், இது எல்லாம் உன்னுடைய இது, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன் மனசுக்குள்ள இவ்வளவு கசப்பு வச்சுக்கிட்டு வெளியே இப்படி என்ன பகிரங்கமா எல்லாருக்கும் முன்பாக நான் செய்யும் போது நான் நினைக்கிறேன். தகப்பனுடைய இருதயம் துக்கப்பட்டது. அவன் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே வரவில்லை என்று இந்த வேதத்துல அத்துடன் அந்த கதை முடித்து விட்டார். நாம் என்னவா இருக்கிறோம்? காணாமல் போன ஆட்டை தேடுகிறோமா? காணாமல் போன வெள்ளிக்காசை தேடுகிறோமா? ஆடு தவறி போனது என்றால் அது ரட்சிப்பில்லாதது, ரட்சிக்க இல்லாதவர்களை தேடி போக வேண்டும். அதை காட்டிலும் 3 மடங்கு வீட்டிலிருந்து தவறி போனவர்கள், இவர்களையும் தேட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விவாதங்களும் நம்முடைய சண்டைகளும் நம்முடைய யோசனைகள் எல்லாம் கூட சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கணுமே, சபையினுடைய பிரிவினைக்கு
கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம்.